வணக்கம். யாவர்க்கும் உரைப்போம் பதிவில் நாம் 63 நாயன்மார்களின் சிறப்புகளையும் அவர்களுடைய சிவ தொண்டுகளை பற்றியும் ரொம்ப ஆர்வமாக மகிழ்வோடு தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாயனார் யாருன்னா நமிநந்தி அடிகள். இந்த 63 நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு ஒவ்வொரு வகையில் ஒப்பற்ற தொண்டு செய்து வந்தனர். ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்றத உடல் உழைப்பாலையும் பொருள் உழைப்பாலையும் பக்தியாலையுமே சிவ தொண்டா செஞ்சுட்டு சிவபெருமானை வேண்டின்னு வந்தாங்க. அதே மாதிரி இந்த நமிநந்தி அடிகள் என்ன பண்ணார் தெரியுமா? விளக்கு ஏற்றுறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் பண்ணாருங்க. என்னது, விளக்கு ஏற்றுறதுக்கு போராட்டமா? என்னங்க அதை போய் ஒரு பெரிய விஷயமா சொல்கிறீங்க நீங்கள் நினைக்காதீங்க. இவரோட இந்த வரலாறை பற்றி நாம் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அந்த ஒரு விளக்கு ஏற்றுறதுக்கு அவர் எவ்வளோ போராடி இருக்கான்றது நமக்கு தெரியும். வாங்க நாம் நமிநந்தி அடிகள் புராணத்தை கேட்க ஆரம்பிக்கலாம். இந்த நமிநந்தி அடிகள் சோழவள நாட்டில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் பிறந்திருக்கார். அந்தனர் குலத்தில். அந்தனர் குலம் தழைத்தோங்க அவதரித்த இந்த நாயனார் சிவபெருமானிடம் மாறாத பக்தியும் சிவ கைங்கரியங்களில் இடைவிடாத ஈடுபாடும் கொண்டு செயல்பட்டு வந்தார். இவர் சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மீது மிகவும் பக்தியோட அன்போட தூய்மையான எண்ணத்தோட வழிபட்டு வந்தார். திருவாரூரில் இருக்க இந்த வான்மீகிநாதர் சொல்லுவோம் இல்லையா, அந்த தியாகராஜ பெருமான் அந்த கோவிலுக்கு போய் தினமும் சுவாமியை வழிபடுறது இவரோட வழக்கமாக இருந்தது. தினமும் என்ன பண்ணுவார், வீட்டில் சிவ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அருகில் இருக்க அந்த திருவாரூருக்கு போய் தியாகேச பெருமானை வணங்குவார். அந்த தியாகேச பெருமான் கோவிலுக்குள்ளே இன்னொரு ஒரு சின்ன கோவில், தனி கோயில் இருக்கான். அது என்ன கோயில்னா அறநெறி அப்பர் கோவிலாம். அந்த கோவிலில் மக்கள் எல்லாரும் விளக்கேற்றி வழிபடணும் அப்படின்ற ஆசையை அவருக்கு ஏற்பட்டது. அதை நாம் எப்படியாவது செய்து முடிக்கணும்னு அவர் விரும்பினார். அதுக்காக என்ன பண்ணார்னா, இந்த அறநெறி அப்பர் கோயிலுக்கு மாலை வேளையில் வழிபாடு செய்யறதுக்கு போயிட்டு அங்கே திருவிளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாரு. ஆனால் விளக்கு ஏற்றுறதுக்கு அவர் கையில் நெய் இல்லை, எண்ணெய் இல்லை. ஆனால் வீட்டுக்கு போய் எடுத்துன்னு வரலான்னு அவர் யோசிச்சார்னா வீட்டுக்கும் அவரால் டக்குன்னு போக முடியாது. ஏன்னா அவரோட ஊர் கொஞ்சம் தூரமாக இருக்குது. தூரத்தில் இருக்க ஊர்லேருந்து தான் இங்கே தியாகேசரை வணங்கிட்டு இந்த அறநெறி அப்பருக்கு விளக்கேற்றணும்னு ஆசைப்படுறாரு இந்த நமிநந்தி அடிகள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கிறச்சே, அந்த காலத்தில் சமண சமயங்கள் பெருத்திருந்த காலம். இந்த சமணர்கள் கை தான் ஓங்கி இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த சமணர்கள் வழக்கம் போல் அவங்களோட விளையாட்டை ஆரம்பித்தாங்க நமிநந்தி அடிகள் கிட்ட.